எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் எல்எஸ்ஜி, இன்னொரு பக்கம் கேகேஆர்னு ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இன்னைக்கு மோதுறாங்க. டபுள் ஹெடர் மேட்ச் வேற. அருண், இன்னைக்கு வந்து ஈடன் கார்டன்ஸ்ல தான் அந்த மேட்ச் நடக்குது. எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய பார்வை என்ன? ரெண்டு பேருமே அவங்க அண்ணன் கடைசி மேட்ச் தோத்துருக்காங்க. எல்எஸ்ஜியும் சரி, கேகேஆரும் சரி. அதுவும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு டோர்னமெண்ட்டு. நிறைய நம்ம போன தடவை பேசின மாதிரி எந்தெந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ஹோமில் அவங்களோட டாமினன்ஸ் காமிச்சு ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் ரெண்டு டீமுக்குமே இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன்னைக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். கேகேஆர் பாயிண்ட்ஸ் டேபிளில் மறுபடியும் முன்னால் போகணுன்னா அவங்க வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும், அவங்க ஹோம் கேம். அதே மாதிரி எல்எஸ்ஜியும் ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இன்னைக்கு. ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2-3 மேட்சாவது ஜெயிக்கணும், லக்னோவை தவிர. ஸோ ஆமா. அதனால் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு ரெண்டு டீமுக்குமே. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மேட்ச் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, எல்எஸ்ஜியோட இந்த டிஃபெண்டிங் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா போன தடவை லைட் அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் அது எதிரே பார்க்கல அந்த மேட்ச். எல்எஸ்ஜியோடைய அந்த டிஃபெண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து எப்படி இருக்க போகுது எல்எஸ்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ்? எல்எஸ்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு ரொம்ப கன்சிஸ்டன்ட் டீம். கடைசி 2 வருஷமாக, போன 2 வருஷமும் பிளே ஆஃப்ஸ் வந்துட்டாங்க. இந்த வருஷமும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச், ஒரு 2 மேட்ச் தவிர. அவங்க வந்து ஒரு ஹிட்டர்ஸும் நல்ல ஹிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. பவுலிங்கும் நல்ல பவுலிங் லைனப். நீங்கள் T20யும் சரி, ஒன் டேயும் சரி, டெஸ்ட் மேட்சும் சரி, நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா, அதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு பேட்டர்னாலும் ஜெயிக்கலாம். ஆனால் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல பவுலிங் லைனப் வேணும். எல்எஸ்ஜி கிட்ட அந்த சூப்பர் பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஃபார்ம்லேயும் இருக்காங்க, நிறையா வெரைட்டி இருக்குது. அதனால தான் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணம் அதிகம். அது வந்து சின்ன டோட்டல்ஸ் வந்து ஒரு 150 160 டோட்டல்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் போன மேட்ச் டிஃபெண்ட் பண்ண முடியல, ஏன்னா டெல்லி நல்லா சேஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எல்லா மேட்ச்லேயும் அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியாது. பட் அவங்க நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்கனால அவங்க கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலா எல்எஸ்ஜியோடைய ஒரு கன்சர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவதத் படிகளுடைய ஃபார்ம் சொல்லலாமா? மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. ஆமா. அவங்களுக்கு கடைசி இந்த சீசனையும் சேர்த்து ஒரு 3 சீசனாவே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த நம்பர் 3 சரியா செட் ஆக மாட்டேங்குது. நம்பர் 3, நம்பர் 4. தீபக் ஹூடா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் செட் ஆகல. அந்த இடத்துல வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஆட வச்சாங்க. அவரும் வந்து சரியா கிளிக் ஆகல அந்த இடத்துல. குருணால் பாண்டியா ஒரு சில மேட்சஸ் வந்து மேலே வந்து ஆடினாரு. அவரும் வந்து செட் ஆகல. அதனால தான் இந்த சீசன் முன்னால் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுவார், அந்த பொசிஷன் அட்ரஸ் பண்ணுவாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் நல்ல ட்ரேடுங்க இந்த ரெண்டு டீமுக்குமே. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சரி, லக்னோவுக்கும் வந்து இங்கேருந்து அவேஷ் கான் அங்கே போனார். ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து தேவ்தத் படிக்கல் இங்கே வந்தார். வந்த உடனேயே வந்து இப்போ அதுவும் இல்லாமல் டெஸ்ட் மேட்ச்லையும் சரி, அதுக்கு முன்னால் 6-7 மந்த்ஸாக தேவ்தத் படிக்கல் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கும் சரி, கர்நாடகாவுக்கு ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காரு. இந்த ஐபிஎல் வந்து அவருக்கு பிரேக் த்ரூ இயராக இருக்கும்னு நிறைய பேர் நினச்சோம். ஆனால் ஃபார் சம் ரீசன் அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்மில் தெரியறாரு. ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்னிங்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து நல்ல பேட்டிங் விக்கெட்டில் வரலாம். கொல்கத்தாவில் அந்த மாதிரி விக்கெட் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேவ்தத் படிக்கல் இந்த மேட்ச்சில் வந்து நல்லா ஆடுறாரு. அவர் ஸ்பின் ரொம்ப நல்லா ஆடுவாருங்க. ஓகேங்களா? ம். கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க: வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், சுயாஷ் சர்மா. ஸோ தேவ்தத் படிக்கல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபார்மில் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இன்னைக்கு. அவர் ஃபார்மில் வந்துட்டாருன்னா அந்த லைனப்பே வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும். இப்போ இருக்கிறத விட இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும். பார்க்கலாம். ஸோ இது கொல்கட்டாவோட பிட்ச் உங்களுடைய கணிப்பு ஆக்சுவலா T20க்குனே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு போல ஈடன் கார்டன்ஸ். நல்லா ஒரு பேட்டிங் ஹெவன் மாதிரி. ஆமாங்க, ரொம்ப சின்ன கிரவுண்டு ஈடன் ஆமா. கார்டன்ஸு. கண்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்னசாமி மாதிரியே தான் அதுவும். அதனால தான் நீங்கள் ஒரு சில இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்லா பேட்டிங் விக்கெட்ஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பர் கேமாக இருக்கும். ரெண்டு சைட்லேயும் வந்து பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஆமா ஆமா. அந்த சைடு ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங்கு, சுனில் நாராயண், ஸ்ரேயாஸ் ஐயர், அந்த மாதிரி நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். ஸோ அதனால் பிளேயர் டு பிளேயர் வந்து தே லுக் ஈக்குவலி குட்.
ரொம்ப நல்ல மேட்சாக இருக்கும். விக்கெட் நல்ல விக்கெட் இருந்ததுன்னா. ஸ்பின்னிங் விக்கெட்டாக இருந்தாலும் ரெண்டு சைடுமே வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. நீங்கள் லக்னோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஸ்பின்னர்ஸ் சொல்லிட்டோம். லக்னோலையும் ரவி பிஷ்னாய் அண்ட் குருணால் பாண்டியா நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸும் வந்து லக்னோவில் இருக்காங்க. அதாவது நவீனுல் ஹக்கா இருக்கட்டும், அப்படி ம். இல்லைன்னா யம் தாக்கூரா இருக்கட்டும், நல்ல பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும் இன்னைக்கு. ஸோ நீங்க ஸ்பின்னர்ஸ்னு சொன்னோன்னே ஒரு விஷயம் இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல இங்க ஸ்பின்னிங் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பிச்சில்? பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பின் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வெப்பன்கிறதுனால அவங்க வந்து ஸ்பின்னிங் விக்கெட்டாக கேட்கறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு நம்ம மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு டே கேமு, ஒரு 3:30 4 மணிக்கு ஸ்டார்ட்டு. சம்மர், இந்தியாவில் சம்மர் வேற, அதனால ம். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால எப்படி இருக்கும்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ சேசிங்க்கு கொஞ்சம் சாதகமா இருக்குமா? வின்னிங் சான்ஸ் சேசிங்க்கு. ஆமாம், டாஸ் டாஸ் வின் பண்ணால் நான் சேசிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் அந்த டே கேம்ங்கிறனால டியூ வரக்கான சான்ஸ் கம்மி தான். ஓகே. அதனால சேஸ் பண்ணுற டீமுக்கு இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், மோஸ்ட்லி சேஸ் பண்ணுற டீம்ஸ் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் அது அந்த மாதிரி இருக்கிறக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அப்படி ஓகே. இருக்கும்போது கடைசி 5 ஓவரில் ஒரு 60 ரன் 70 ரன் வேணுனாலும் வந்து அடித்து சேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால சேஸ் பண்ணுற டீமுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஃபைனலா இது ரெண்டு டீமுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் யார் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு? நீங்கள் லக்னோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆ. அவர் மயங்க் யாதவ் இன்னும் இன்ஜுரியாக இருக்கார். அவர் வந்து ரெடி ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அவர் ஃபுல்லாக ஃபிட்டாக இல்லை. அதனால மேபி அர்ஷத் கான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த பிளேயிங் லெவனில் வேறு பெருசாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் செட்டில் சைடாக தெரியறாங்க. மேபி நிதிஷ் ராணா வந்து இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் இடத்துல அங்கிரிஷ் ரகுவன்ஷி ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அதனால ஒரு கஷ்டமான சேஞ்ச் தான். ஆனால் லாஸ்ட் 4-5 சீசன்ஸாக வந்து நிதிஷ் ராணா கன்சிஸ்டண்டாக நல்லா ஆடிட்டு இருக்காரு. அதனால அவர் இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்துட்டாருன்னா லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் கூட. அதனால மறுபடியும் அவர் டீமுக்குள்ளே வரக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து கேகேஆரில் எல்லாமே ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க. போன மேட்ச் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே கிட்ட சேப்பாக்கில் தோத்தாங்க. ம். அதை தவிர அந்த பிளிப்பை தவிர ரொம்ப நல்லா ஆடிட்டு வராங்க எல்லாருமே. ஸோ அதே டீம் தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நன்றி அருண். வியூஸும் தங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த டீமுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு, யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க சொல்லட்டும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி அருண்.